சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் அரசியல் நோக்கத்திற்காக பழனியில் முருகன் மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாடு மற்றும் அதில் நடந்தவை குறித்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகிறது. இந்த நிலையில் திமுகவின் தாய் அமைப்பான திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, இந்து அறநிலைத்துறை என்பது கோவில் பாதுகாப்பு, நிதி வரவு செலவுகளை பார்ப்பதுமான துறையே தவிர பக்தியை பரப்புவதற்கான ஒன்றல்ல. அறநிலையத்துறை அமைச்சரின் பணி என்பது 6 மரக்கால் அரிசி என்றால் அதை அளவுபடி சரியாக போடுகிறார்களா என பார்ப்பதுதானே தவிர சாமி கும்பிடுவதோ ஆன்மீக பிரச்சாரம் செய்வதோ அல்ல. இந்து அறநிலையத்துறை மதச்சார்பு பிரச்சாரத்திற்கு ஆனது அல்ல. தமிழில் வழிபாடு, கருவறையில் சமத்துவம் என்ற முதலமைச்சரின் கருத்து வரவேற்கத்தக்கதே என்று அந்த மாநாட்டில் பங்கேற்ற முதல்வரை பாராட்டியும் சேகர் பாபுவை தாக்கியும் வீரமணி கூறியிருக்கிறார். வீரமணியின் கருத்துக்கு பாஜக மூத்த தலைவர் நாராயண் திருப்பதி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது, அட, இதைத்தான் நாங்கள் 50 வருடங்களாக சொல்லி வருகிறோம். இந்து அறநிலைத்துறை என்பது கோவில் பாதுகாப்பு, நிதி வரவு செலவு பராமரிப்பில் பிரச்சனை ஏற்பட்டால் தலையிட்டு சரி செய்ய வேண்டியது, அதாவது கண்காணிக்கும் அமைப்பே தவிர கோவிலின் நிர்வாகத்தில் பக்தியை பரப்புவதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்து அறநிலையத்துறை மதச்சார்பு பிரச்சாரத்திற்கானதல்ல. அதாவது அன்றாட பூஜைகளில், வழிபாடுகளில், ஆகம விதிகளில் இந்து அறநிலைத்துறை தலையிடக்கூடாது. வீரமணி சொல்வது போல் இதுநாள் வரை இந்து அறநிலைத்துறை தான் கோவில்களை கட்டுப்படுத்தியது என்றால் கருவறையில் சமத்துவம் இல்லாமல் போனதற்கு காரணம் இந்து அறநிலைத்துறை தானே, தமிழக அரசு தானே. கோவில் சொத்து விவகாரங்களில் தலையிடுவதோ, 6 மரக்கால் அரிசியை எப்படி போடுவது என்று முடிவு செய்வதோ இந்து அறநிலைத்துறையின் பணி அல்ல. அப்பணி கோவில் நிர்வாகத்துடையது. அதை விடுத்து கும்பாபிஷேகம் செய்கிறேன், குடமுழுக்கு நடத்துகிறேன் என்பதும், ஆகம விதிகளை எல்லாம் மாற்றுகிறேன் என்பதெல்லாம் அறநிலையத்துறையின் அமைச்சரின் பணியல்ல என்று வீரமணி சொல்வது சரிதான். கி. வீரமணி தன்னுடைய வாழ்க்கையில் இன்றுதான் உண்மையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்து அறநிலைத்துறையே, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்ற நம் நீண்ட நாள் கோரிக்கையை கி. வீரமணி இன்று வலியுறுத்தியிருக்கிறார் என நாராயண் திருப்பதி வீரமணியின் வாதத்தை வைத்தே திமுக அரசுக்கு கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஒரு அரசு எப்படி மத நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்று கேட்கும் திமுக கூட்டணி கட்சிகள், அதே அரசு ஏன் அறநிலைத்துறை வாயிலாக இந்து கோவில்களின் மரபுகளில் தலையிடு என்று ஏன் இவர்களால் கேட்க முடியவில்லை என இந்து மத ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்னுடைய கடைசி ஸ்பீச்ல ஹிஸ் விஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன, இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, மிக முக்கியமான ஒரு பார்வை. இரண்டாவது முக்கியமான பார்வை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். குறிப்பாக நம்முடைய நாடு, எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சைனா உட்பட. சைனா டாலர் பில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டில் 200 தொட்டுக்கிட்டு இருக்கு. டாலர் பில்லியனர்ஸ் இவ்வளவு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ரொம்ப அதிகம். அதற்கு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. த பிரைம் மினிஸ்டர்ஸ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் திஸ். சண்டை போட்டு போட்டி போட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய முதல் பிரச்சனை என்பது இந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கும் என்பதை பிரதமர் 2010 பேசுறாங்க. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.